நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் சனிக்கிழமை காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல் சென்று அங்கு தனது சனிக்கிழமை பரப்புரையை மேற்கொண்டார். அதாவது அவர் சனிக்கிழமை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற ரசிகர்கள் அவரோட கட்சியினரின் மத்தியில் வந்து அவர் வந்து உரையாற்றிட்டு இருக்காரு. அதை நம்ம வாரம் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நாமக்கலுக்கு வந்திருக்காரு. அங்கே என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கலோட பெருமைகளை பற்றி பேசினார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலடா அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜயகாந்த் அவர்கள் பேசின வசனம் அதை எழுதின கவிஞர், நாமக்கல் கவிஞர் பிறந்த பூமி, வாழ்ந்த பூமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, முட்டை அப்படிங்கிறது நாமக்கல்லில் தான் வந்து அதிக அளவில் உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. அங்கே வந்து ஒரு கிடங்கு வேணும், சேமிப்பு கிடங்கு வேணும். அதை வந்து மாறி ஆட்சி செய்த திராவிட கட்சிகள்கிட்ட கேட்டோம். ஆனால் அது வந்து இது வரைக்கும் பண்ணலை. நிச்சயமாக நாம் வந்து ஆட்சிக்கு வந்து அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அவர் இந்த கிட்னி திருட்டு, திமுக எம்எல்ஏவோட மருத்துவமனையில் வந்து கிட்னி திருட்டு நடந்துச்சு, அதை வந்து கண்டிப்பாக நாம் ஆட்சிக்கு வந்தால் விசாரித்து அவங்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறத சொன்னார். இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு மேலே அவர் பேசின விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் அதே விஷயங்கள் தான். அதுக்கு அவரேவும் விளக்கம் கொடுத்துருக்காரு. அது எல்லாமே நம்ம இப்போ விளக்கமாக பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் 2026 திமுகவுக்கு மாற்று தாவேக்கா தான் அப்படிங்கிற வசனத்தை எப்பவும் போல் இங்கேயும் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி ஏன் அப்படிங்கிற ஒரு காரணமும் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அதிமுக வந்து பாஜகவோட நேரடியாக உறவாடிட்டு இருக்கிறாங்க, அவங்க கூட்டணி வச்சுருக்கிறாங்க. அந்த கூட்டணி வந்து எம்ஜிஆரோட தீவிர ரசிகர்களுக்கு, தீவிர தொண்டர்களுக்கும் கூட அந்த கூட்டணி வந்து பிடிக்கலை அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார். அது எம்ஜிஆரோட ரசிகர்கள் சொன்னாங்களா அப்படிங்கிறது பல்லாயிரக்கணக்கான கேள்வி. அதே மாதிரி மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து இதே தான் சொல்லியிருந்தாங்க, பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர் அவங்க கூட கூட்டணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் தமிழகத்தினுடைய நலனுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் இவங்களை நீங்கள் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணிக்கு சொல்லியிருக்கார். அதே மாதிரி திமுக கூட்டணியை புறக்கணிக்கணுங்கிறதுக்காக மிகப்பெரிய விஷயம் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக பாஜகவோட மறைமுக கூட்டணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன உதாரணம் அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அவர் எங்கே போனாலும் நீங்கள் புதுசாக வாக்குறுதியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எப்பவும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்டுட்டு அதுக்கு ஒரு பதில் பிரமாதமாக சொன்னார். என்ன பதில் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடியதை மட்டும்தான் சொல்ல முடியும். அதாவது அடிப்படையான தேவைகள், குடிநீர், சாலை வசதி, சாக்கடை வசதி, மருத்துவ வசதி, இவ்வளோதான் நாங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, இல்லை நம்ம தமிழக முதல்வர் சொல்கிற மாதிரி அடிச்சு விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் கிரகத்தில் ஐடி கம்பெனி கட்டுறோம், காற்றுல கல் வீடு கட்டுறோம், அந்த மாதிரியெல்லாம் வாக்குறுதி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போது இப்போ இருக்கிற கட்சிகளெல்லாம் வந்து அந்த மாதிரி வாக்குறுதிகள் தான் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு இவர் நினைக்கிறாரா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக நம்ம முன்னாடி நிற்கிது. ஏன்னா ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு கட்சியும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான கொள்கை இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வகுத்து அந்த கொள்கையை வந்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து வந்துட்டுருக்குறாங்க. அதில் வந்து பலது நிறைவேற்றுறாங்க, பலது நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறாங்க. அது வந்து ஒவ்வொரு கட்சிக்குமான விஷயம். அதாவது இப்போ இருக்கிற திமுக எடுத்துட்டிங்கன்னா, மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அது எத்தனை பேர்த்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஆனால் கொடுத்துட்ருக்குறாங்க. இலவச பேருந்து வசதி செஞ்சு தர மகளிருக்கு அப்படின்னாங்க, அது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அவங்க நிறைவேற்றுறதுக்கு தான் கொடுப்பாங்க. அதை விட்டு போட்டு யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு சினிமாத்தனமான வாக்குறுதிகளாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அது இவர் இங்கே சொல்லிகிட்ருக்கிறார். அப்புறம் அதே மாதிரி இவரோட அடிப்படை வசதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அந்த விஷயம் வந்து ஏற்கனவே அது நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அதை எப்படி சீர்படுத்தி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான காரணமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் இருக்கக்கூடிய பகுதி, இவர் இருக்கக்கூடிய கிளாஸ்ங்கிறது வந்து ஹை கிளாஸ். இவருக்கு மிடில் கிளாஸோ லோ கிளாஸோ பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இவரோட தொண்டர்கள்கிட்ட கூட இவர் நெருங்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கார்.
அடிமட்டத்தில் இவர் இறங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இவருக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, அடிப்படை குடிநீர் வசதி அப்படிங்கிறது தான் வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஜல் ஜீவன் திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து, அது மூலயமா ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படையாக இவ்வளவு லிட்டர் தண்ணி தேவைப்படுது, அதை கொடுக்கணும் அப்படிங்கிறத கட்டாயமாக கொண்டு வந்து கிராமம் முழுக்கும் அதை வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி மருத்துவ வசதிக்கு வந்து நம்ம எத்தனை பேர் அதை பயன்படுத்துகிறோன்னு தெரியல. தமிழக அரசாங்கம் செஞ்சிட்ருக்குறாங்க, அதே மாதிரி மத்திய அரசாங்கமும் அதை செஞ்சிட்ருக்குறாங்க. தமிழக அரசாங்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாகவே அதை செயல்படுத்தி வந்துட்டுருக்குறாங்க. என்ன அப்படின்னா மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அது மூலிமா நம்மளுடைய மருத்துவத்துக்கு தனியார் மருத்துவமனையிலையும் அதை பார்த்துக்கலாம், அதே மாதிரி நம்ம அரசாங்க மருத்துவத்தில் இலவசமாக பார்த்துக்கூடிய அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து அந்த ஆவாஸ் யோஜனா மத்திய அரசு கொடுத்துருக்கல 5 லட்சம் ரூபா வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த விஷயமெல்லாம் நிச்சயமாக இவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இவர் எப்பவும் சொல்கிற மாதிரி கல்வி இலவசமாக வேணும், கண்டிப்பாக அரசாங்க பள்ளியில் போனால் இலவசமாக கல்வி கிடைக்கத்தான் செய்யுது. நாம் தனியார் பள்ளியை நோக்கி போகிறதுனால தான் அந்த காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. இன்றைக்கி அரசாங்க பள்ளியிலேயே வந்து ஆங்கில வழிக்கல்வியும் இருக்குது. இதெல்லாம் வந்து திரு விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா அவரை சுற்றி இருக்கிறவங்க அவருக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். நடந்துட்டுருக்கிற விஷயத்தை மேம்படுத்தணும்னு சொல்ல தெரியலை. இவர் வந்து தான் இதைத்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலுக்கு கூட நிறைய வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. ஒரு வார்டு மெம்பருக்கு நிற்கிறவர் சொல்கிற மாதிரி ஒரு வாக்குறுதிகள் சொல்கிறார், நான் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவேன். அது அல்ல வாக்குறுதி. தெளிவான விஷயங்கள் நாங்கள் வந்து அதை செய்வோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை சொல்லணும். அது மாதிரி இவர்கிட்ட இது வரைக்கும் ஒரு காரணம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, தென்னை மர சின்னத்தில் ஒரு குத்துங்கிற மாதிரி மத்திய அரசையும் எதிர்க்கிறாரு, மாநில அரசையும் எதிர்க்கிறாரு. காரணம் வந்து கடுமையாக இதுக்காகத்தான் எதிர்க்கிறேன்னு சொல்கிற மாதிரி ஒரு காரணம் இவர்கிட்ட கிடையாது. மத்திய அரசை எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் பயங்கரமாக சொல்கிறார். எல்லாரும் சொல்கிற மாதிரி 10ஓட 11ஆன காரணம், நீட்டுக்கு விலக்கு கொடுத்தாங்களா இல்லை கல்விக்கு தான் காசு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்டிருக்கிறாரு. நீட்டுக்கு விலக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்காது. இது வந்து உச்சநீதிமன்றத்தால் வழிகாட்டப்பட்டு இது அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம். இதில் தமிழகம் மட்டும் விலக்கு கேட்கறது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு வருது. இது அரசியலுக்காக பயன்படுத்தி வர்றாங்க, அவ்வளோதானே ஒழிய இது விலக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மாணவர்கள் மத்தியில் ஒரு தேவையில்லாத ஒரு ஆசையை தூண்டி விடுறாங்க. அவங்க அதை படித்து கண்டிப்பாக அடுத்தடுத்த விஷயத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்குது. அதை பற்றியும் இவர் தெரியாமல் நீட்டுக்கு விலக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு 19 போகிற போக்கில் ஒரு கேள்வி கேட்டு போகிறாரு. கல்விக்கு பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. கல்விக்கு இது வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. PM ஸ்ரீ ஸ்கீம்லேருந்து வரக்கூடிய பணம் தான் வந்து இப்போ வரலை. காரணம் என்னென்னா, புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து தமிழ்நாடு இன்னும் சேராமல் இருக்குது. அது சேர்ந்தால் அந்த பணம் வரும், அவ்வளோதான் விஷயமே ஒழிய அந்த ஸ்கீமுக்கு உண்டான பணத்தை தான் கொடுக்காமல் நிறுத்தியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்கீமில் சேர்ந்தால் கிடைக்கும், கரெக்டுங்களா? இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் போனால் அந்த பணம் கிடைக்கும். நான் போகாமல் இருந்தால் அந்த பணம் எனக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி எப்படி கேட்க முடியும்? ஸோ இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு வந்து கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது அவரை சுற்றி இருக்கிறவங்க தான் வந்து யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க தான் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க, அவருக்கு திடீர்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டும் மாறிடுச்சு. உடனே வந்து நண்பா நண்பி தோளா தோழின்ட்டு எப்பவும் போல் அவரோட ட்ரேட்மார்க் டைலாக் ஒன்று எடுத்து விட்டுட்டார், அதோட முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பிரமாதமாக ஒரு ஜனநாயகன் பட ஷூட்டிங் மாதிரி ஒன்று பண்ணார். என்ன அப்படின்னா, செங்கோல் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க அவருக்கு. அந்த செங்கோல் நம்ம அரசர்கள் வைத்து கொண்டிருந்த செங்கோல், அதுக்குன்னு உண்டான ஒரு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம், பாராளுமன்றத்தில் செங்கோல் கொண்டு போய் அங்கே வச்சது வந்து எவ்வளோ பெருமையான விஷயமா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மதிப்புமிக்க செங்கோலை இவர் தன்னோட தோளில் தூக்கி வச்சுட்டு அப்படியே அந்த படத்தில் கத்தியை இதெல்லாம் ஏற்கலப்பையெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஒரு போஸ் கொடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு போஸ் கொடுத்துட்டு இருந்தார் இவர். எனக்கு தெரிஞ்சு இவர் தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்கு போகிறாரா இல்லை படத்துக்கு ஷூட்டிங்க்கு போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. அந்த மாதிரி தான் இவரை சுற்றி வர்ற கேமரா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போஸ் கொடுத்து பேசிகிட்டு இருந்தார். பரவாயில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அவர் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு திமுக எதிரி, அதே மாதிரி பாஜக எதிரி இப்படின்னு சொல்லிட்டு
திமுகவை அதிகமாக திட்டுற மாதிரி திட்டிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் பார்க்க போனால் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறதுக்கான விஷயங்களாக தான் நடந்துட்டு இருக்குது. இதை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2021 திரு கமல்ஹாசன் என்ன செஞ்சாரோ அதே விஷயத்தை தான் விஜய் செய்கிறாரோ அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்க தோணுது. அவர் அந்த விஷயத்தை பண்ணினார் 2021. அதுக்கப்புறம் அவர் அங்கேயே, அதாவது டிவி ரிமோட் உடைச்ச மாதிரி அங்கேயே போய் டிஎம்கேல ஐக்கியமானார். அந்த மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கான ஒரு வேலை, அதாவது திமுகவோட பி டீம் மாதிரி செயல்பட்டு வர்றாரோ அப்படின்னு நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தேகம் வருது. அந்த மாதிரி தான் இவரோட கேள்விகள், அந்த மாதிரி தான் இவரோட பிரச்சார பயணமும் அமையுது. பொறுத்திருந்து பார்க்கலாம், மீண்டும் ஒரு கமல்ஹாசனாக மாறுவாரா திரு விஜய்? பார்த்த அனைவருக்கும் நன்றி.